ஹாய்! வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு நம்ம சால்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொண்டைக்கடலை எடுத்து நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அத குக்கர்ல போட்டு 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப சால்னா செய்யறதுக்கு அடுப்பு பத்த வச்சு ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பட்டை, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்ப இதில வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அத சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கிறேன். 2 கீறி வச்ச பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சதையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ சால்னா செய்ய போகிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் வேக வச்ச கொண்டைக்கடலையும் இதில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைங்க. கொதிச்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி தூவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்ம சால்னா ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா, சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.